நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் ஆராதனைக்கு நாம் வந்திருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நாம் ஆராதிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆராதனைக்கு வரவே இல்லை அப்படின்னா ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் ஏதாவது பேசலைன்னா நம்முடைய லைஃப்பில் அநேக போராட்டங்களை சந்திக்க முடியும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? தரிசனம் இல்லாத, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கர்த்தர் நம்மளோடு பேசினாதான் அதை நாம் என்ன செய்ய முடியும்? சரி பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையில் நம்ம ஓடுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஸோ இந்த நாளில் கூட ஆவியினுடைய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட 2 நாளாக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஆவியின் கனிகளை குறித்து ஆண்டவர் என்னோடு உணர்த்தினார். ஆவியின் கனிகள். இவ்வளோ நாள் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம், சபைக்கு எத்தனையோ வருஷம் வருகிறோம். நம்முடைய ஜென்ம சுவாபத்தில் மாற்றம் இருக்குதா? சத்து நீங்களே யோசித்து பாருங்களேன். நீங்களே உங்களை ஆராய்ஞ்சி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு, மனந்திரமின பின்பு என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பழைய மாதிரியே இருக்கிற அப்படின்னா உங்கள் ரட்சிப்பில் இன்னும் கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். ரட்சிப்பில் சரியான ஒரு சல்வேஷனுக்குள்ளே நீங்கள் வரலை. தண்ணியில் மூழ்கினது கரெக்டு தான், வாயினால் அறிக்கை பண்ணது சரி தான். ஆனாலும் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் இல்லை, ஜென்ம சுவாபத்தில் மாற்றம் இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்ன வரும்? ஏமாற்றம் தான். மாற்றம் இல்லை, உங்கள் லைஃப் ஏமாற்றமாக தான் மாறிப்போகும். நீங்களும் நானும் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? மறுரூபப்பட வேண்டும். ஆண்டோடைய வார்த்தையில் மறுரூபப்படும். இந்த கேரக்டர், நம்முடைய லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸ் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? மாறணும். ஜென்ம சுவாபம். அப்பா கோபக்காரனாக இருந்தால் புள்ள கோபக்காரன், எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது பாருங்க. இதெல்லாம் ஜென்ம சுபாவம். அப்பா பொய் சொன்னாருன்னா, அம்மா பொய் சொன்னால் புள்ளையும் பொய் சொல்கிறது. அம்மா கெட்ட வார்த்தை, அப்பா கெட்ட வார்த்தை பேசுனா புள்ளையும் கெட்ட வார்த்தை பேசுகிறது. அப்போ இந்த ஜென்ம சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் மாறாத பட்சத்தில் நாம் கனி கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் நம்ம இடத்துல கனியை எதிர்பார்க்கவே முடியாது. எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் வரங்களை காட்டிலும் கனிகள் ரொம்ப முக்கியம். பரலோகத்துக்கு போவதற்கு வரங்களை காட்டிலும் கனிகள் ரொம்ப முக்கியம். கனி இல்லாதவர்களை கர்த்தர் பரலோகத்தில் எடுத்துக்கவே மாட்டார். ஆண்டவர் அத்தி மரத்தில் போய் பார்க்குற, அத்தி மரத்தை கண்ட போகிறார். பார்த்தா செழிப்பாக இருக்குது, ரொம்ப க்ரீனாக இருக்குது. ஆனால் பார்க்குறாரு, இதில் மரம் தான் பெருசாக இருக்குது, நிறைய இலைகள் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? கனி இல்லை. அந்த கனி இல்லாத அத்தி மரத்தை கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சபிக்கிறார். ஸோ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவர் இவ்வளவு நாள் நம்மிடத்தை எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, கனி கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்குறார். இப்போ கனி இல்லாத பட்சத்தில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கனி இருக்கணும். வீட்டில் உட்காந்து வீட்டில் ஒரு மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி அதை பராமரிச்சுட்டு இருக்கிறீங்க, அது கனி கொடுக்கலன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும். பலாமரம் வந்து நல்ல என்ன செய்யும்? கனி கொடுக்கும். கனி கொடுக்கலன்னா சில சமயங்களில் என்ன நடக்கும்னா, அதோடைய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா என்ன இருக்கும்? பச்சை பசேன்னு இருக்கும். அந்த இலையெல்லாம் ஆட்டுக்கு உணவாக போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பலாமரத்துடைய கிளைகளை உடைச்சி கொண்டு போய் ஆட்டுக்கு உணவாக போடுவாங்க. இந்த பலாமரத்தை தேக்கு மரத்துக்கு அப்புறமா இந்த பலாமரம், இந்த பலகைகள் இருக்கு இல்லையா, மரம் ரொம்ப விலை உயர்ந்தது. நல்ல பொருட்களை செஞ்சால் நீண்ட காலம் அது உழைக்கும். பலாமரத்தில் செய்யக்கூடிய அந்த பலகைகளில் செய்யக்கூடிய பொருட்கள், சேரு, டேபிள், இந்த மாதிரி உபகரணங்களை செய்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். பலாமரத்துடைய வேரில் என்ன செய்கிறாங்கன்னா மருந்து எடுத்து அதில் மக்களுக்கு ஆரோக்கியத்தை செய்வதற்காக மூலிகைகளை கண்டுபிடிச்சா அந்த மூலிகைகள் மூலமாக வேரில் இருந்து மருந்து எடுத்து மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நாட்டு மருந்துகளில். இப்படி இந்த பலாமரத்துடைய நோக்கம் என்ன? பலாமரத்தை நட்டு நோக்கம் என்ன? கனி கொடுக்கணும். கனி கொடுக்காம இந்த வேலைகள்லாம் பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற என்னதுன்னா,
நான் மற்ற வேலையெல்லாம் நான் என்ன செய்கிறேன். என்ன செய்வேன்? ஏழையை கொடுப்பேன், ஆட்டுக்கு என்னையே நான் கொடுப்பேன். நான் என்னுடைய வேறெல்லாம் நான் என்ன புரோஜனப்படுத்த கொடுப்பேன். ஆனால் கனி மாத்திரம் தரமாட்டேன். இந்த சபைக்கு எத்தனை பேர் கூட பேசாமல் இருக்க கை வைத்துங்க. பேசாதவங்க கை வைத்துப்பாங்க. சபையில் எல்லாரு கூடயும் பேசுகிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். எல்லாரு கூடயும் நான் பேசுகிறேன், எல்லாரு கூடயும் சமாதானமாக இருக்கு. கையை வைத்துங்கல்ல, அட்டண்டன்ஸ் போட போகிறேன். எல்லாரு கூடயும் பேசுகிறேன். எல்லாரு கூடயும் பேசுகிறவங்க ஓகே, நீங்களாம் கனி கொடுக்குறவங்களா இருக்கிறீங்க. பேசாதவங்க வசனத்தை கேட்டு என்ன செய்கிறீங்க? வாரம் உங்களே ஏமாற்றிட்டு போகிறீங்க. அல்லாமல் திருவசனத்தை உங்களே நீங்கள் வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கறலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யலை. இப்போ நான் இங்கே உட்காந்து நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் திருந்தாலன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஸ்டப்பானாக இருந்தீங்கன்னா, நான் பிடிவாதமாக என் ஸ்டைலில் தான் நான் வாழ்வேன் அப்படின்னா கர்த்தர் அவர் ஸ்டைலில் நியாய தீர்ப்பை கொடுப்பார். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? மறுரூபப்படணும். நீங்கள் உங்களுக்கு உடைக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவே தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? மாதிரியாக தன்னை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பிதாவுக்கு உண்மையாக தன்னை தாழ்த்தினார். ஏன் நம்ம பேசாமல் இருக்கிறோம்? நமக்குள்ள என்ன இருக்குது? கசப்பு இருக்குது. கசப்பு நாளாக என்ன செய்யுது? பெருமை. உங்களுடையெல்லாம் நான் பேசுகிறதா? நான் யார்? பெருமை. அப்போ பெருமை இருந்தால் வறுமையும் வரும், கர்த்தர் எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவனுக்கு வசனம். இன்னைக்கு ஒரு வசனத்தை கேட்டீங்க, சத்திய வசனத்தை கேட்டீங்கன்னா அந்த வசனத்தினாலே நீங்கள் என்ன செய்யணும்? சுத்தமாகப்பட வேண்டும். பைபிளில் அதுதான் யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 3வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15, ஜான் சாப்டர் 15. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். எப்பொழுது? இப்போ. ஆண்டவர் சொன்ன வசனத்தை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கான ஆண்டவர் அப்படி சொன்னார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். கீழ்ப்படிய மனமுள்ளவன் என்ன செய்யணும்? கடைபிடிக்க கடவன். அப்போது கேட்க காது உடையவன், கீழ்ப்படிய ரெண்டும் ஒன்று தான். அல்லேலூயா. அப்போ கேட்க காது உடையவன். இப்போ அவர் சொல்லுகிற வசனத்தினாலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? சுத்தமாவீர்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான்? விம்மு, சர்ப்பு, ஆலா இதெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணுவானா? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனங்களை காத்து கொள்ளுகிறதுனாலே தான் என்ன செய்வான்? தன் வழியை சுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. அன்றைக்கி வாலிபர்கள் கூட்டம் இருக்குது, மறந்துடாதீங்க. காலையில் ஆராதனைக்கு வந்துட்டோம், அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, போகணும்ல, வரணும். ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் எப்போ ஆண்டுடைய சமூகம் திறந்து இருக்குது அங்கே போகணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இல்லைன்னா வேறு ரூட்டில் எங்கேயும் ஆசீர்வாதம் வரவே வராது. உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவ பிரசன்னத்தை தேடணும், தேவனோடு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நாம் சுத்தமாக வேண்டும் என்றால் ஆண்டுடைய வசனத்தை நாம் இருதயத்தில் வைக்கணும். வசனத்தை கேட்டுட்டு நீங்கள் மனம் திரும்பலைன்னா நான் கேரண்டி இன்றைக்கே உங்களுக்கு நானே சொல்ல நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. கசப்பு வைராக்கியம் உள்ளவங்களுக்குலாம் நரகம்தான். ஏன் பாஸ்டர் எனக்கு சொல்லவே இல்லை? அடித்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாஸ்டர் கடினத்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறேன் நரகத்தில். நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்கன்னா நான் அன்றைக்கே மனம் திரும்பியிருப்பேன். நீங்கள் இப்படியே வச்சு எனக்கு கமினியன் கொடுத்துருக்குறீங்க. மனம் திரும்பணும். மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? தட்டி தாளாட்டுவாரா? என்ன பண்ணுவார்? பட்டயத்தை மீன் கடையில் போனீங்கன்னா அப்பப்போ தேய்ப்பான். எதுக்குன்னா வெட்டுறதுக்கு. மட்டன் கடைக்கு போனாலும் தேய்ப்பான். எதுக்கு? வெட்டுறதுக்கு. அப்போது கீழ்ப்படியாத சூழ்நிலைகளிலே தேவன் பட்டயத்தை ரெடியாக்கிட்டு இருக்கிறார். நம்மளே போய் பலியாடாக மாறிடக்கூடாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகும் இப்படி தான். பேச்சு, ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங், அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் எப்படி இருக்குது? மாற்ற வரணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன உண்டாகும்? ஜீவ ஊட்டு புறப்படும். நீ காத்துக்கொள்ளாமல் முட்டாள் மாதிரி வாயில் இருக்கிறதெல்லாம் இருதயத்தில் இருக்கலாம் சொல்லவே கூடாது.
எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி அவுத்து விட்டுட்டு கடைசியில் என்ன ஆகும்? உள்ளதும் போச்சு, நொல்ல கண்ணான்னு வந்துடக்கூடாது. வாய் இருக்கு, காவல். எதை எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், அது தெரிந்திருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையா மாறினவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிற விசேஷத்தை ஞானத்தை கொடுக்குறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய ஒரு மனுஷன், ஒரு மிருகத்துக்கு எத்தனை அறிவு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு? மனுஷனுக்கு எத்தனை அறிவு கொடுத்துருக்கிறார்? கர்த்தரை அறிகிற பிள்ளைகளுக்கு எத்தனாவது அறிவு? 7வது அறிவு கொடுத்துருக்கிறவங்க. நீங்கள் எல்லாரை காட்டிலும் மேன்மையாக இருக்க நீங்கள், ஆண்டவர் வேதத்தை அறிவை கொடுத்த நீங்களும் நானும் இன்னும் கீழே போய் மிருகத்தனமாக மிருகத்தை போல இருக்கிற மனுஷரோட நாம் தர்க்கத்தையும் போராட்டத்தையும் செய்து தோல்வி அடைந்து கொண்டு வரக்கொண்டோம். நீங்கள் வேலைகளில் இதுதான் நம்முடைய லைஃப்பில். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவன், சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வசனம் கண்களை தெளிவிக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் மதுரமுள்ளதாக டேஸ்ட்டாக இருக்குது. கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை பருகணும். இதெல்லாம் படித்தா நம்முடைய ஆண்டருடைய வசனத்தை நீங்கள் கேட்கறதுனாலையும் தியானிக்கிறதுனாலும் உங்களுடைய சரீரத்தில் என்ன செய்யும்? உங்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம், உங்கள் எலும்புக்கெல்லாம் அது ஊனாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். இவ்வளோ நாள் விட்டாச்சு, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பணும். யார் கூடயாவது பேசாமல் கசப்பு வைராக்கியம் இருந்தால் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னால் முடியவே முடியாது, இந்த காரியத்தில் நம்மளால் முடியாது. ஆண்டவர் முடிவதற்காக தான் சிலுவையில் ஒரு வழியை காமிச்சார். நீ ஏன் கஷ்டப்படுற? கசப்பு வைராக்கியத்தில் நான் சிலுவையில் சுமந்துட்டேன், என்னுடைய அன்பை நீ சுமக்கணும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்னங்க? பாவிகளை நேசிப்பதற்காக வந்தான். வசனத்தின்படி சொல்லுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் மனப்பாடம் மாதிரி, அது படிக்க வேண்டாம், எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. தேவன் இப்போ நீங்கள் 3ஆம் அதிகாரம் 16 இந்த வசனத்தை படி, யோவான் 3:16 நீங்கள் படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன அடையணும்? நித்திய ஜீவனை. ஆழமாக 10 தடவை இருதயத்தை சொல்லுங்க. நம்ம நித்திய ஜீவனை வேற ஏதோ நினச்சிட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவன் சொல்லு, 10 தடவை சொல்லி பாருங்க. நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் உன்னதமான ஒரு நோக்கம். ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை அடையணும்னா உங்களுக்குள்ள பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி மனுஷன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? மகனையே ஜீவ பலியாக கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூர்ந்தார். அன்பு. தேவன் எப்படி இருக்கிறாரா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருக்குது. நீங்கள் அந்த 8வது வசனத்தில் கூட இருக்குது. 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நிப்பாட்டிங்க. நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம கோபமாகவே இருக்கிறோம், நம்ம சந்தேகமாகவே இருக்கிறோம், நம்ம பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்பா வந்துட்டான் அப்பா. கோபம் எல்லாருக்கும் எங்கே இருக்கும்? மூக்குக்கு மேலே. மூக்குக்கு மேலே மூக்குத்தி தான் போடுறாங்க. எல்லாருக்கும் என்ன இருக்குது? மூக்கு சின்னதாக இருந்தாலும் கோபம் பெருசாக இருக்குது. சிலருக்கு மூக்கு பெருசாக இருந்தாலும் அன்பாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அன்பான தேவனை காலையில் வந்து ஆராய்ச்சிட்டு போகிற நாம் எப்படி இருக்கிறோம்? வீட்டில் போய் தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு போட்டால் எப்படி இருக்கும்? ட்ருப்பு ட்ருப்புன்னு பொடியுது பாரு, அது மாதிரி இருக்கிறோமா? கோவம் வந்துட்டா? தேவன் அன்பாக இருக்கிறார். சில வீடுகளில் வித்தியாசமான சத்தங்கள் கேட்கும். பாத்திரங்கள் சிங்கில் உள்ளது டமால் டிமில் கேட்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
நம்முடைய சுவாபம் எப்படி இருக்குங்க? கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அன்பாக இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றீங்களே, உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஆண்டவரை ஆராதிச்சு உன் ஜீவியத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்றால் நீ எரிகிற நரகத்துக்கு தள்ளப்படுவாய். உன் பேச்சில், வார்த்தையில, கண் பார்வையில, சிந்தையில பரிசுத்தம் வேணும். சும்மா ஏதோ எல்லாரும் ஆட்டு மந்தைக்கு அந்த மந்தையோட மந்தையா ஆடு போனது போல போயிட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை இந்த கால வேளையிலே உணர்த்துகிறார். அன்பா சொல்றாருன்னு அர்த்தம். எச்சரிக்கிறாருங்கிறது வேற விஷயம், கடிந்து கொள்கிறாருங்கிறது வேற விஷயம். உணர்த்துகிறார். வாழ்க்கையில் சில காரியங்களை சரி பண்ண வேண்டியவர்களாக இருக்கும். பைக்கு ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க, நல்லா ஓடிட்டே இருக்குது. அதை என்ன செய்கிறோம்? ஒரு சர்டன் கிலோமீட்டர் போனோடனே என்ன செய்கிறோம்? சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகிறோம். அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம்? நாகராஜ் வச்சிருக்காரு வண்டி, அப்படியே ஓட்டிகிட்டு போய் என்ன செய்யுது? ஒரு பக்கம் கொட 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 கொடான்னு சவுண்டு கேட்குது, வண்டி ஒரு பக்கமாக இப்படி போகுது. சர்வீஸ் சென்டரில் போய் கொடுக்கணும். சரியாக அந்தந்த நேரத்தில் சர்வீஸ் சென்டர் கொடுத்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும், செயினை டைட் பண்ணணும், ஆயில் ஃபில்டரை மாற்றணும், இது ஏர் ஃபில்டரை மாற்றணும், எல்லா காரியங்களையும் செஞ்சு கிளச்சி கேபிள் எல்லாம் பார்த்தா தான் வண்டி நல்லா ஓடும். இல்லைன்னா வண்டி எங்கேயாவது பிரேக் ஷூஸ் எல்லாம் தேஞ்சு போச்சுன்னா எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு வண்டி அடி தான் வாங்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் நம்ம லைஃப் இன்னைக்கு. இந்த ஆராதனைக்கு வரலைன்னா பிரேக்ஸ் தேஞ்சு போன கதை தான். எங்கேயாவது போய் முட்டிட்டு, ஐயோ பாஸ்டர் எங்கள் வீட்டில் போராட்டம் வாங்க, போன வாரம் ஆராதனைக்கு வரல, அதுக்கு முந்தின வாரம் வரல, சர்வீஸ் சென்டருக்கு வரல, அப்புறம் என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் தான் நடக்கும். நீங்கள் தேவ சமூகத்தில் ஆராதனைக்கு நம்மை ஜீவ பலியாக தேவ சமூகத்தில் சர்வீஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுனாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாகிறீர்கள். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கேட்டு நம்மை சுத்திகரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சுத்திகரிக்காத பட்சத்தில் நாம் தண்டனைக்கு உள்ளவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக போயிருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்கு அவருக்கு பிரியம். ஆனால் நான் என் ஸ்டைலில் தான் வாழ்வேன், ஆசீர்வாதம் வரணும்னா வரவே வராது. இதுக்காக நீங்கள் எந்த மாடிக்கு போனாலும் நடக்காது. 18 மாடிக்கு போனாலும் சரி, 8 மாடிக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் நடக்காது. நீங்கள் மாறினா தான் கர்த்தர் மாறுவார். நீ கசப்பை வச்சுக்கிட்டு வைராக்கியத்தை வச்சுட்டு நீ 4 மாடிக்கு போனாலும் சரி, 7 மாடிக்கு போனாலும் சரி, அங்கே மாற்றமே வராது. உங்கள் லைஃப்பில் ஏமாற்றம் தான் வரும், கொண்டு போன செலவு தான் மாறும். அதுக்காக நான் மோன்சிலாசரஸுக்கு விரோதி கிடையாது. அவர் என்னை ரொம்ப எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஊழியங்களை நான் பிடிக்கும். நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் மாறாதீங்க, போங்க தாராளமாக, நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் நீங்கள் மாறாத பட்சத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறாத பட்சத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தில் நீங்கள் கீழ்ப்படிதலாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த வேதத்தில் தேவன் அன்பாக இருக்கிறார் சொன்னார். ஆவிக்குரிய கனிகளில் முதல் கனி என்னது? 5 அதிகாரம், கலாத்தியர் 5 அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆவிக்குரிய கனியில் முதல் கனி, அந்த கனி தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பினால தான் எல்லாத்தையும் செஞ்சார். அந்த கனியை நமக்குள்ள முதலாவது மனுஷனுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவமான கனியை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டதுனால தான் அவங்க லைஃப்பில் அநேக போராட்டங்கள், கலக்கங்கள், திகில்கள், சாபத்தெல்லாம் வாங்கி அழிந்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த கனியை மாற்றி இன்றைக்கு அன்பின் கனி, அந்த கனிகள், ஆவிக்குரிய கனிகளில் முதலாவது ஃப்ளேவர், கனி அன்பு. இந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் வைக்கணும்னு ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். ரோமர் 5 அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட, வாசிங்க யாராவது எடுத்தவங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. தேவ அன்பு இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறதா? காலியா இருக்க பாத்திரம்? தேவ அன்பு உங்க இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறதா?
தேவ அன்பு ஊட்டப்பட்டிருந்தா அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு சுமக்கிற பாத்திரமாக இருக்க வேண்டும். தேவ பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு அதுக்கு பின்பதாக பரிசுத்தாவினாலே மறுபடியும் தேவ அன்பை ஊற்றியிருக்கிறார். அந்த அன்பு நமக்குள்ள இருக்குதா? உங்க வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் அன்பு இருக்கா வம்பு இருக்குதான்ட்டு. அல்லேலூயா. அன்பு சொல்லுங்களேன், சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் நம்புறதே இல்லை. பொண்டாட்டியை நம்புறது இல்லை, புருஷனை நம்புறது இல்லை. அன்பு இல்லாதனால தான் நம்புறது இல்லை. எல்லாம் பாருங்க, வசனம் தான் சொல்லுது, நானத்தையும் எதையும் சொல்றல. உங்கள் கணவனை நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்கள் மனைவியை நீங்கள் நம்புவீங்க. உங்கள் மனைவியை நீங்கள் நேசிச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவரை நம்புவீங்க. ஆண்டவரை நம்பினா அன்பு சகலத்தையும் நம்பும். கர்த்தர் என் வாழ்க்கையில் பொல்லாப்பு செய்ய மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். நிறைய நேரம் நம்முடைய சொந்த பலத்தில் சொந்த வில் பவரில் எல்லா காரியத்தையும் செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கணும். நீங்கள் அந்த பாத்திரமாக இருக்கணும். கசப்பு இங்கே வந்தால் நல்லா இருக்குது, வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி டிசைனாக மாறிடுறான். பேசுகிற பேச்சு ஸ்டைலு. பாஸ்டருக்கு என்ன, அவர் எல்லாம் பேசுவார், அவர் போயிடுவார் வீட்டுக்கு, அவங்க குடும்பமாக போயிடுவாங்க. அவர் ஆலோசனைலாம் கேட்கக்கூடாது. நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒன்று செஞ்சிடணும். எதுக்கு அப்போ சபைக்கு வரீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு வாழணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு வாழுங்க. சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி செய்கிறது எதுக்காக? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்து இந்த சபையில் வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டருக்கு அக்கறை இல்லாமல் எதையும் யாருக்கும் பேசுறது இல்லை. எல்லாரை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளை காட்டிலும் எனக்கு தான் ஜாஸ்தி அக்கறை இருக்குது, தெரியுமா? ஏன் கர்த்தர் என்னை கண்காணியாக வச்சிருக்கிறார், மேப்பரை வச்சிருக்கிறாரு. எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்னா, என்னை உண்டாக்கின தேவன் என்ன பொறுப்பாக வச்சிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ அக்கறை இருக்கும். அவர் என் உள்ளத்தில் வைப்பார். சில நேரங்களில் சில காரியங்களை பேசுகிறத எமோஷனில் நீங்கள் சொல்கிறத நான் சில காரியங்களை எமோஷனில் சொல்லும் பொழுது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்காக நான் பாரப்படுறேன், உங்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். சபையில் வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கள் குடும்பம் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணுறதில்ல. சபையில் வருகிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களுக்கு நான் போதிச்சு உங்களை வழி நடத்திட்டு நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது உங்கள் சபையில் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்னடா சபை நடத்தினேன், என்னடா ஊழியம் பண்ணு, என்னையும் போடா நீ அவங்க இருக்கிறதுக்கு போன்றுவார். அதனால தான் இப்போ கடிந்து கொள்கிறேன். நீங்கள் ஏமாற்றிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் ஜென்ம சுபாவம் மாறாத பட்சத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஜென்ம சுபாவம் மாறாத பட்சத்தில் பரலோகத்து ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஸ்டைல் மாற்றணும். நம்மளை ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவருக்கு விரோதமாக போய் என்ன சொல்கிறது? பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பைபிளில் சொல்லுது, நீ பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக. ஒருத்தர் பிடிக்கல வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அம்மாவை பிடிக்கல வச்சுக்கோங்க. இந்த அம்மாவை பிடிக்கல உடனே நான் என்ன செய்வேன்? இவங்களை போய் தப்பாக சொல்லிக் கொடுப்பேன் இன்னொருத்தங்கிட்ட. இந்த இதெல்லாம் பிசாசுக்கு செய்யக்கூடிய ஊழியம். இந்த காரியத்தில் விட்டுறணும். உங்கள் ஜென்ம சுபாவம் மாறணும். அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவன் நம் பரிசுத்தாவினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு நமக்குள்ள செயல்படணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். வசனம்லாம் நல்லா தெரியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அல்லேலூயா. கடந்த நாள் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன காரியத்தை ஜிம் வந்து என்கிட்ட சொன்னான். இந்த ரெபலியஸை பற்றி சொன்னான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் மொரட்டாட்டம் பண்ணுதல் அபபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது அர்த்தம். சமமாக இருக்கிறது.
ரெண்டகம்னா ரெபலியஸ். ரெபலியஸ்ங்கிற வேர்டு. எப்படி இந்த ரெபலியஸ் பண்ணிங்கன்னா எதுக்கு சமமாக இருக்குது? பில்லி சூனியம், விச் கிராஃப்ட்டுக்கு சமமாக இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருத்தவங்களுக்கு விச் கிராஃப்டே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த விச் கிராஃப்ட் ஸ்பிரிட் உள்ளே வந்துடுமா. அதான் என்கிட்ட அவன் சொல்கிறான், நான் ஒரு ஃபாரினர் இப்படி டீச் பண்ணுறாரப்பா, பில்லி சூனியெல்லாம் யாரும் செய்யணும் தேவையே இல்லை, உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ரெபலியஸ் ஸ்பிரிட் இருந்தாலே பில்லி சூனியத்தின் ஆவி உள்ளே வந்துடுமா. அப்புறம் அடுத்தது முரட்டாட்டம் பண்ணுறது, முரண்டு பிடிக்கிறது. அப்படி இருந்தால் அது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கதா? அவபக்திக்கும் விக்கிர ஆராதனை, பிடிவாதம், ஸ்டபான் நேச்சர், பிடிவாதம். நான் பிடிச்சது பிடி, இந்த பிடிவாதம் குணங்கள் மாறணும். இதெல்லாம் எதுக்குரிய? விக்கிர ஆராதனை. கர்த்தர் விக்கிர ஆராதனை என்ன பண்றாரு? அருவருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? விக்கிரத்தை கும்பிடல. இந்த மாதிரி நேச்சர் இருந்தாலும் உங்க வீட்டில் விக்கிர ஆராதனைக்கு ஒப்பிட்டு பைபிள் சொல்லுங்க. இந்த ரெபலியஸ் ஸ்பிரிட், அல்லேலூயா. எவ்வளவு கடினமான காரியங்கள் வேதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இதெல்லாம் மாறுறதுக்கு தான் தேவன் தன்னுடைய அன்பை பரிசுத்த ஆவியினால இருதயங்களிலே ஊற்றியிருக்கிறார். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசி. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. உங்களுக்குள்ள சரியா தேவ அன்பில் இருந்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இந்த பொறாமை பைபிள் என்ன சொல்லுது? பொறாமையோ எலும்புரிக்கு, ஆளை மெலிசாக்கிறோம். எலும்புரிக்கு இந்த டிபியா வந்துடும். பொறாமை ஆனபடினால பொறாமப்படுறது, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படுங்க. அவங்க அதை வாங்கிட்டாங்க, அவங்க லேண்டு வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பிள்ளை எப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறார்? தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு இல்லையா? நம்முடைய லைஃப்பில் ஆண்டவரை போல வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். பொறாமை இதெல்லாம் பிசாசுக்குரியது, பேய்த்தனத்துக்குரியது. பொறாமை இந்த நேச்சர், ஆவிக்குரிய கனியில் நீங்கள் படிக்கிறீங்களே, அது கீழே 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பின்னாடி படிக்கும் பொழுது என்ன சொல்லுது? 19வது வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பட்டியலே கொடுத்துருக்காரு. இதில் சொல்லப்பட்ட காரியம் ஒன்றும் நம்மளால் ஆளுகை செய்யக்கூடாது. இதில் கோபம் வேறு சொல்லியிருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னால் கோபம் தனியே கிடவுது. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் கோபப்பட்டு சாயந்தரம் கூலாயிரலாம் நினைக்கிறாதீங்க. அல்லையிலே பைபிள் வசனம் இப்படி இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி. தேவ அன்பு, நம் தேவனை போல் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறேன். தேவ அன்பு இருக்கணும், பரிசுத்தர் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், என்ட்ரன்ஸுக்குள்ளே போக முடியும். அதுக்கு பிறகு என்ட்ரன்ஸில் உள்ளே போனால் அதுக்கு பிறகு ஸ்கேன் வேறு பண்ணுவாங்க. உள்ளே போயிடலாம், அதுக்கு பிறகு ஸ்கேனிங். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் வாங்கும் பொழுது ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுறோம், டிக்கெட்டில் இது கொடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு கவுண்டராக போகணும், ஒவ்வொரு கவுண்டராக அதை கூடி இதை கூடி நோண்டி நம்மளை ஒரு வழி பண்ணிடுவோம். ஸோ அதுபோல தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவது இட்ஸ் நாட் எ ஜோக், ஈஸியான வேல் கிடையாது. சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து அட்டண்டன்ஸ் போட்டால் எனக்கு டிக்கெட் ரிசர்வ்டுன்னு நினைக்காதீங்க. வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அதை இருதயத்தில் வச்சு தியானித்து வசனங்களாக மாற வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகணும். அல்லேலூயா. அழுக்கு வெளியே போகணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் அன்பாக இருக்கிற அந்த ஆவிக்குரிய கனியில் கனி வந்து அன்பு தான். இந்த அன்பு நமக்குள்ளே என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்ற அன்பாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து
நன்மையை பற்றி கொண்டிருங்கள். வேதம் கிளியராக சொல்லுது, உங்கள் அன்பு மாயம் அட்டதாக இருப்பதாக. பொய்க்கினாலும் லவ் பண்ணுறது, பொய்க்கினாலும் ஏமாற்றி லவ் பண்ணுறது போல் நடிக்கிறது, ஏமாத்துறது, அன்பு காட்டுறது போல் நடிக்கிறது, இது சாத்தானுக்குரிய சுபாவம். தேவனுடைய அன்பு உண்மையான அன்பு. அல்லேலூயா. உண்மையாக ஒருத்தரை நீங்கள் நேசிக்கணும். சும்மா பொய்க்கினாலும் அவங்கள நேசிக்கிறது போல் வேஷம் காட்டக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய லைஃப் வித்தியாசமாக இருக்கணும். இந்த சிக்கன் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கோழி பார்த்தீங்களா, ஒரு கோழியை கூடையில் வச்சுருப்பான். அந்த கோழியை கேட்குறீங்க, இந்த கோழி எனக்கு ஒன்று நிறுத்து கொடுன்னா 2 கிலோ இருக்கும். லைவாக வேணுமா இல்லை ட்ரெஸ்ட்டு சிக்கனா அப்படின்னு கேட்பான். ஸ்கின்னு விட்டான்னு கேட்பான். இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு லைவ் வேணும். 2 கிலோ சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறான் அவன், சிக்கன் பார்த்திங்கன்னா கோழி உயிரோடு இருக்குது, நல்லா பொசு முடிகள்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறானே தெரியாது, உள்ளே டப்பான்னு சவுண்டு தான் கேட்கும். அது பேர் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறான், அப்படியே வைக்கிறான், தோல் உரித்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி வைக்கிறான். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனே உண்டாயிருக்கு. இந்த கோழியை அறுத்து சொன்ன வார்த்தையில் ஒரு மாதிரி நம்முடைய ஜீவியத்திலையும் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுத்தாதான் இப்படிப்பட்ட புது ஜீவியம். அப்போது நம்முடைய லைஃப்பில் அந்த கோழியை எப்படி உள்ளே பார்க்கவோ வித்தியாசமாக இருந்துச்சு, உள்ளே போட்டு அவன் என்ன செய்கிறான், உரித்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்கு. அதுபோல் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்குள்ளே இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற பகை, கசப்பு, வைராக்கியம், காம விகாரம், இச்சை, எத்தனை காரியம் இருக்குது பாருங்க, வச்சாரம், காமம், இதெல்லாத்தையும் நம்மளை விட்டு பிடுங்கி எடுத்து சுத்தமாக இருக்கணும். கர்த்தர் தான் விரும்புகிறார். ஆண்டவர் ஸ்கேன் பண்ண தான் தெரியும் யார் யாருக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. யாருக்குமே தெரியாது. எனக்குள்ளே இருக்குது என் மனைவிக்கு தெரியாது, மனைவிக்குள்ளே இருக்குது எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். என் சிந்தையை என் மனைவிக்கு அறிஞ்சா வேறு, என் மனைவிக்குள்ள இருக்கிற சிந்தையை நான் அறிஞ்ச வேறு. உடைய எண்ணங்கள், சிந்தைகள், உடைய பார்வைகள் எப்படி இருக்குது? உலகத்தை ஏமாத்திரலாம், மனுஷனை ஏமாத்திரலாம், மனைவி ஏமாத்திரலாம், புருஷனை ஏமாத்திரலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. உடைய ஆவி பரிசுத்தமாக இருக்கணும், உடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும், உடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். வேத வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். சபையில் வந்து ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு திருவிருந்து எடுத்துகிட்டா பரலோக ராஜ்யத்துக்கு ஈஸியாக போயிடலான்னு நினைக்காதீங்க. நெவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய ஜீவி எப்படி இருக்குது? நாளுக்கு நாள் மறுரூபப்படணும். வார்த்தையை கேட்டு மறுரூபப்படணும். ஒரு வார்த்தையை சொல்லிட்டா டெம்பர் ஆகிறோம் பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கோபம் அப்படி ரியாக்ஷன் ஆகுது. அதுக்கு உடனே ரியாக்ஷன் ஆகுது. ஆண்டவரை போல மாறுன்னு சொன்ன ரியாக்ஷனே இல்லை. வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் 12 வருஷம் ஆனாலும் ஜென்ம சுவாபத்தில் மாற்ற இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் ஏமாற்றம் தான் வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் வரவே மாட்டேன். காரணம் என்னன்னா ஜென்ம சுபாவத்தில் மாட்டேன். நான் சொல்லுவேன், எனக்குள்ளே பொறாமை இருந்தது, எனக்குள்ளே பொறாமை இருந்தது. அப்பப்போ சில டைமில் பொறாமை லேசாக எட்டி பார்க்கும், ஒரு அடி போட்டு உதச்சிடுவான் ஓடிட்டு. சின்ன வயதில் பொறாமை இருக்கும். அந்த பொறாமையெல்லாம் நான் சிலுவையில் ஆண்டோடைய சமூகத்தில் அறிஞ்சு மனுஷனுக்கு இயல்பாக வர்றது தான். ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு காரியமும், கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் அப்புறமா எதிர்த்து பேசுறது, பொய் சொல்கிறது, திருடுறது, இதெல்லாம் நம்மளை விட்டு நீக்கணும். ஆண்டவர் சொன்னார், உன்னை போல நேசி. அன்பு இருந்தால் தான் நீங்கள் நேசிக்க முடியும். உன்னை போல நான் கண்ட இயேசுவை நீயும் காணணும். அன்புலேயே சில காரியங்கள் இருப்பார். சுவிசேஷம் சொல்லணும், நாங்கள் மாத்திரம் ரசிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் மாத்திரம் சபைக்கு போகிறோம், அவன் என்னமா போகிறாலும் பரவாயில்ல. அன்பு. ஐயோ இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் நரகத்துக்குள்ளவா போயிட்டுருக்கிறான் சொல்லணும். அல்லேலூயா. அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் 2 கற்பனையாக பைபிளில் 10 கற்பனையும் சுருக்கி என்ன பண்ணிட்டாரு, பெரிய கம்ப்யூட்டரை என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் லேப்டாப்பாக மாற்றினாங்க. இப்போ லேப்டாப்பை டேப்பாக மாற்றினாங்க. இப்போ என்னென்னா ஸ்மார்ட் ஃபோனாக மாற்றிட்டாங்க. ஐஃபோன் வாங்கிட்டா எல்லாம் மாதிரி. அது மாதிரி கர்த்தர் என்ன பண்ணிட்டார், நீங்கள் 10 கற்பனையை கடைப்பிடிக்க வேண்டாம் சொல்லி 2ஆக மாற்றிட்டார். அதில் 2வது கற்பனை என்ன? 2வது கற்பனை, உன்னை நேசிப்பது போல
இதில் எல்லாம் அந்த 2 கற்பனையிலும் எல்லாம் அடங்கி இருக்குதுன்ட்டார். அல்லேலூயா. உன்னை நேசிப்பதுன்னா என் பிள்ளைய நான் எப்படி நேசிக்கிறேனோ அதுபோல் அடுத்தவங்க பிள்ளையை நீ நேசிக்கணும். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு ஏதாவது தப்பு நடந்துட்டா நம்ம எவ்வளோ வேதனைப்படுகிறோமோ அதுபோல் நாம் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஸோ அந்த அன்பு ஆவிக்குரிய கனியில் பிரதானமான கனி அன்பு. அல்லேலூயா. அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அதுதான் ஆண்டவர் அந்த வசனத்தை நான் படிச்சிருங்க. ரோமர் சாப்டர் 13 verse 9 and 10. வாசிங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில தொகையாய் அடங்கி இருக்கிறது. பிறனிடத்தில் அன்பு கூறணும். 10வது வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பானது பிறனுக்கு என்ன செய்யாது? பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு தீங்கு நினையாது. இங்க என்ன சொல்லு? அன்பு பொல்லாங்கு செய்யாது. மற்றவங்க விழுகிறத பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும், அநியாயத்தில் சந்தோஷப்படாது. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அன்பை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். நான் மனுஷர் பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போல இருப்பேன். அல்லேலூயா. அப்படிலாம் சொல்கிறார். நிறைய காரியங்களை சொல்கிறார். நான் பெரிய விசுவாச வரம், எனக்கு சோகமாக்குற கிஃப்ட்டு எல்லாம் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இந்த பைபிளில் வந்து பேஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனை வந்து லவ் தான். தேவன் அன்பாக இருந்தனால தான் இந்த பூமியில் அன்பை நிலைப்படுத்தினார் தன்னுடைய குமாரன் மூலமாக. அந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே வைக்கணும் முதல் கனியாக. இந்த அன்பை நீங்கள் குறைஞ்சி போகவே கூடாது. அன்பில் குறையக்கூடாது. அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பேசியர் புஸ்தகத்தில் கூட என்ன சொல்கிறாரு? சபையை குறித்தும் மனைவியை குறித்தும் ஒப்பிட்டு பேசுகிறார். சபை, தேவன் சபையை நேசிப்பதுக்கும் ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூறுவதுக்கு எப்படியோ பிதாவாகிய தேவன் சபையிடத்தில் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அன்பு உங்கள் வீட்டில் அன்பு இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு நாள் அழகு ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குது. வீட்டில் ரொம்ப காஸ்ட்லி ஃப்ளவர் வாஷ் இருக்குது. இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, உங்கள் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறார். க்ளீன் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த ஃப்ளவர் வாஷு தவறுதலாக பட்டு கீழே விழுந்து உடஞ்சிருது. இப்போ என்ன நடக்கும்? என் ஃப்ரெண்டு சிங்கப்பூருக்கு போயிருக்கோம், வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது, இதை உடச்சிட்டியே, அவளுக்கு அறிவு இருக்கா? எப்படி இருக்கு? அன்பு காணாமலே போயிடுது. இதை உடைக்கல, அவர் இருதயத்தில் மனைவியை நினச்சி ஒரு ஃப்ளவர் வாஷ் போல் வச்சுருந்த அந்த ஃப்ளவர் வாஷை உடைச்சிட்டாங்க. நல்ல மனைவி என்ன சொல்வா? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, வேறு வாங்கிக்கலாம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய லைஃப்பில் இருக்கும். ஒருத்தர் அன்பினால் ஊழியம் செய்யுங்க, அன்பினால் தாங்குங்க. அப்போ புருஷன் நினைப்பான், பரவாயில்ல, என் மனைவி என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. அன்பு இன்னும் பூரணமாக மாறும். இப்போ என்ன செய்வோம்? ஒரு வேளை அப்படி திட்டானா அவர் போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்குவார், சாப்பிட மாட்டார். முதல் நாள் சாப்பிட மாட்டார், யோசிப்பார், ஏதாவது ஒரு ஃப்ளவர் வாஷ் வாங்கலாமா, கையில் பணம் இருக்காது, எங்கேயாவது பிரட்டி யாட்டையாவது காசை வாங்கி போய் கடனை வாங்கி போய் இதே போல் ஒன்று வாங்கி கொண்டு வச்ச பிறகு அவருக்கு நிம்மதி. அப்புறம் வாங்கி கொண்டு வச்சா ஒய்ஃப் என்ன செய்யும்? அறிவு இருக்கா அவனுக்கு, தேவையில்லாத செலவு பண்ணிக்க அவனுக்கு, ஏற்கனவே உடைச்சிட்ட இன்னொன்று வாங்கி செலவு வச்சுருக்கிற. அப்புறம் இன்னும் காயப்படுவார் அவர். பாருங்கள் எப்படிலாம் செயல்படுது பாருங்கள். அப்போ அன்பு சகலத்தையும் தாங்கணும். சகலத்தையும் தாங்கணும். என்ன வீட்டில் விளையாடப்பட்ட பொருள் உடைஞ்சா கூட என்ன செய்யணும்? பொறுத்து போக வேண்டும். கணவன் உடைக்கலாம், மனைவி உடைக்கலாம், பரவாயில்ல வாங்கிக்கலாம். ஆனால் அன்பை உடைச்சிட்டா குடும்பத்தையே உடைச்ச மாதிரி ஆயிடும். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கோம்,
என்ன நடக்குது? இன்றைக்கி அப்பா வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்குது, அம்மா வந்தால் என்ன நடக்க போகுது வீட்டில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நல்ல வீட்டில் பரவாயில்ல எடுத்த குப்பையில் போட்டிருக்க வேறு வாங்கிக்கலாம். பிள்ளைங்க இருதயத்தில் என்ன உண்டாகும்? நாளைக்கு அவங்க குடும்பத்தின் தலைவராக மாறும் பொழுது, இப்படி ஒரு சம்பவம் வரும் பொழுது அவங்க அதை நினைப்பார்கள், எங்கள் அப்பா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எங்கள் அம்மா ஹேண்டில் பண்ணாங்க. நம்ம இப்படியே வாழ்ந்தோன்னா நாளைக்கு நம்ம ஏதாவது செஞ்சோன்னா அந்த பிள்ளைங்க மைண்டில் அது தான் இருக்கும். அதே தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு தேவன் சொல்லிக் கொடுத்த பாடம் அன்பு. அன்பு பிரதானம். ஒரு பாட்டு இருக்குது, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பு தான் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தரை நேசிக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மக்களோடு நம்ம அன்பாக இருந்துட்டு அப்படி போகிறது ஆண்டவருடைய பிரியமில்லாத காரியம். எல்லாரையும் நம்ம நேசிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. கோபம் கொள்ளாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பை பற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு ஆண்டவர். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அன்பு எப்படிலாம் இருக்குது. நீடிய சாந்தம் உள்ளது. நீடிய சாந்தம் அப்படின்னா ஜென்டில்னஸா? அல்லேலூயா. அப்போது நம்முடைய நீடிய சாந்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்ல சினமடையாது. அன்பு என்ன செய்யாது? தீங்கு நினையாது. இப்போ இன்றைக்கி அன்பை கேட்டுட்டீங்க, நீங்கள் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். அன்பை பற்றி இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யணும்? நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும், தியானிக்கணும். இந்த வேத வசனத்தை வச்சு பாஸ்டர் என்ன குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. குத்தம் கண்டுபிடிச்சிங்கன்னா சாபம் வரும். குத்தம் கண்டுபிடிச்சா சாபம் வரும். என்ன பாஸ்டர் இப்படிலாம் புதுசாக பேசுகிறாரு அப்படிங்காதீங்க. யூதா புஸ்தகம் எடுத்துக்கலுங்க. யூதா புஸ்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 11வது வசனத்தில் இருந்து வாசிங்க. 11, 12. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செஞ்ச வஞ்சகத்தினாலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காட்டுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரட்ட மேகங்களும் இலை உதிர்ந்து கனியட்டு 2 தரம் செத்து வேறிட்டு போன மரங்களும். அவங்க தங்கள் அவமானங்களை முறைத்தள்ளி அமளியான கடல்களுக்கும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திரமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றென்றைக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? காரர்கள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, எதிர்த்து பேசினாங்க. மோசைக்கு விரோதமாக யார் பேசினா? கோரான்னு யாரும் தெரியலையா? கோரா எதிர்த்து பேசினார். அப்போ என்ன நடந்தது? கோரா எதிர்த்து பேசினால பூமி 2ஆக பிளந்து அழிஞ்சு போனாங்க. பார்த்தீங்களா? குறை பேசுறது. இப்படிலாம் பீலையாம் என்ன பண்ணுறாரு? வஞ்சகத்தினால கூலி அந்த வாங்க இதுக்காக அவர் மார்க்கம் தப்பி போகிறார். இப்படிலாம் செய்கிறாங்க. இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பீலையாம், அப்புறம் காயின், கோரா, இந்த வழிகளில் நம்ம நடக்கக்கூடாது. இப்படிலாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? இலையுந்து கனியட்டு 2 தரம் செத்து வேறட்டு போன மரங்களுக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ பார்த்தீங்களா, கனி கொடுக்குற ஜீவியம் எப்படி இருக்குது?
வேரே பட்டு போச்சுன்னா கனி கொடுக்க முடியாது. 2 தரம் செத்து வேரட்டு போன மரங்கள். இன்றைக்கி காலை வேளையில் நம்முடைய மார்க்கம் எப்படி இருக்குது, நம்முடைய வழி எப்படி இருக்குது? வசனத்தை கேட்டுட்டு சும்மா போகக்கூடாதுங்க. ரொம்ப கடினமான உபதேசங்கள் தான் இதெல்லாம். அன்பை பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் அது கடினமான காரியம். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கேட்குற அன்பு இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? கேட்குற வசனத்தை கூட என்ன செய்யும்? கேட்டு தாங்கும். நல்லது தானே சொல்கிறார் பாஸ்டரு, தப்பாக எதுவும் சொல்கிறாரு? பாஸ்டர் ரொம்ப நம்மளை குத்தி குத்தி பேசுகிறாரு. பாஸ்டர் எனக்கே பேசுகிறார். உங்களுக்கு பேச ரோட்டில் உள்ளவங்களுக்காக பேச முடியும்? மைக்கை தூக்கிட்டு வெளியே போய்ட்டு ரோட்டில் இருக்கிறவங்க பேச முடியும்? இருக்கிறது உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அதனால் பேசுகிறார். அல்லேலூயா. இதை கேட்குற எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் மார்க்கம் தப்பி போகக்கூடாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். உத்தரவாதம் கர்த்தர் கேட்பார். எப்போ அவன் கையில் கொடுத்தனே, இவ்வளோ பேரை கொடுத்தேன், நீ எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்த? ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாஸ்டர். ஏசப்பா அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக என்னையும் என்ன செய்வார்? துரத்தி விட்டுருவார். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், அன்போடு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கசப்பு, வைராக்கியம், பகைகள் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் மாறுங்க. ஜென்ம சுவாபத்தோடு இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சபைக்கு போயும் ஆண்டோடைய வசனத்தை கேட்டு மாற்ற இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஏமாற்றமாக தான் இருக்கும். உங்கள் பேச்சு, உங்கள் பார்வை, உங்கள் சிந்தையில் ஒரு மறுரூபம் இருக்கணுங்க. பழைய ஸ்டைலே இருக்கக்கூடாது. எப்படி ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதே ஸ்டைல், அதே பேச்சு, அதே வாழ்க்கை, ஒரு டிசிப்ளின் இல்லாத வாழ்க்கை, வாய்க்கு அந்த மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம். இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் மணந்துருக்கணும். உங்களுக்கு தருணம் கொடுக்குற ஆண்டோடைய சமூகத்தில் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கனியை தான் நான் பற்றி பேசியிருக்கிறேன். அடுத்தது 8 கனிகள் இருக்கிறது. அந்த கனியில் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். தேவன் இந்த அன்பினாலே தான் பூமிக்கு வந்தார். அன்பினாலே சகலத்தையும் செஞ்சார். அந்த அன்பு கனியை நம்முடைய இருதயத்தில் விதைக்கணும் சொல்லி பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றியிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காலங்கள் கடந்து போகும், நேரங்கள் மாறி போகும். தருணம் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது, கசப்பு இருக்குது. பல வருஷமாக நான் பேசி ஒரு மனுஷனுடைய ஒரு மனசியோட ஆயிடுச்சு. என் சொந்த சகோதர சகோதரியோட நான் ஐக்கியமாக இல்லை. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் சொல்லார், உன் கண்ணில் பெரிய உத்தரத்தை வச்சுட்டு அவன் கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்காதுன்னு சொல்கிறார். நீ உன்னையே நீதிமானா என்னாதுன்னு சொல்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. 2 பேர் தேவாலயத்துக்கு போனால் ஒருத்தன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன், நான் தசமபாவம் கொடுக்குறேன், வெளியே நிற்கிறேன் பாருங்க, அந்த பாவி போல் இல்லை ஆண்டவரேன்னு சொன்னான். வெளியே இருக்க சொல்ல, ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நான் வருவதற்கு தகுதியே இல்லைப்பா சொல்லி தாழ்த்தினான். 2 பேரில் ஒருத்தன் மாத்திரம் நீதிமானாக்கப்பட்டு போனேன். ஒருவேளை நீங்கள் உள்ளைக்கு இன்றைக்கி தேவாலயத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், தசமபாவம் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம். ஆனால் வெளியே ஒருத்தவன் சகோதரன் நின்றுட்டுருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லைப்பா, நான் உள்ளே வர. நீங்கள் உள்ளே வந்து கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டீங்களே. இன்றைக்கி ஆண்டவரை கூட பேசுகிறாரு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. உங்கள் இருதயத்தை திறக்க மாட்டீங்களா? ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்க இந்த கசப்பை எடுத்து போட மாட்டீங்களா? நான் எவ்வளோ நாள் சர்ச்சைக்கு வந்துட்டேன், எனக்குள்ளே அந்த கெட்ட சுவாபம், இந்த கெட்ட காரியம் என்னை பிடிச்சிட்டே இருக்குது. ஆண்டவரே, காரணம் என்னென்னு, ஆண்டவரே நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் இருதயத்தில் கோபத்துக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் கோபம் அதில் தங்கும் என்று சொல்லி பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது. மதிகேயனுடைய இருதயத்தில் கோபம் குடிக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொல்ல, பிசாசானுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லி. மதிகேயனுடைய இருதயத்தில் கோபம் குடிக்கொள்ளும். இன்னொரு காரியம் சொல்லுது, யாக்கோபு புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது மனுஷனுடைய கோபம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறது, மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இந்த கோபம் ஆண்டோடைய சமூகத்தில் பல சந்தர்ப்பத்தில் நான் கோவப்பட்டுட்டேன். ஆண்டோட்ட மனம் திரும்புங்க, ஆண்டோட்ட கேளுங்க. இந்த பிட்டர்னஸ் என் வாழ்க்கையை விட்டு போகணும், எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆண்டவரே ஹெல்ப் மீ. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு ஆண்டவரே இருதயத்தை லகுவாக்குங்க, மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஏசப்பா, நான் ஒரு பாவியான மனுஷனாக இருக்கிறேன். இத்தனை வருஷம் நான் சபைக்கு வந்தோம், என்னையே நான் ஏமாற்றிட்டேன், அதோடு இல்லாமல் உங்களையும் நான் ஏமாற்றிட்டேன்.
இன்னைக்கு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டீரா? கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. ஏசப்பா செஞ்ச அன்பின் தியாகம் இதுதான். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உங்களுக்காக, எனக்காக. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும், ஏதோ 2 பேருக்கு நான் பேசலை, இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்கும் பேசுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன மன்னியும், நான் நீதிமான் அல்ல, என்னுடைய ஆவியை சுத்தப்படுத்துங்க, என்னுடைய மாம்சத்தை சுத்தப்படுத்துங்க, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய உணர்வுகளை சுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும். ஆண்டவர் இந்த கால வேளையில் அவர் மன்னிப்பதற்கு தயை பொறுத்தவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கைகூடி கொண்டு வரணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் பூரணமாக உங்களை அர்ப்பணம் பண்ணி உங்களை வெறுமையாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்காத அற்புதங்களை நடக்கும். தெய்வீக சுகம் உண்டாகும், தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.